Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ USB போர்ட், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ற போர்ட், அப்புறம் எக்ஸ்டர்னலா கீபோர்ட் மவுசஸ் கனெக்ட் பண்ற போர்ட் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஃப்ரீஸ் ஆகி நின்றுது. அதோட ப்ராப்ளத்தை எப்படி ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்கள் அப்புறம் ஒரு ஃபியூச்சர் டிஸ்பிள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், நீங்கள் உங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு கைஸ் நீங்கள் வந்து டைப் ஹேர் டு சர்ச்சில் வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரோட பாப்அப் விண்டோ உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கனெக்ட் பண்ண ஹப்போட யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி ரூட் ஹப்பு யூஎஸ்பி 3.0 அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அலோ தி கம்ப்யூட்டர் டு டர்ன் ஆஃப் தி டிவைஸ் டு சேவ் பவர் அப்படிங்கிறத அன்டிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா டிவைஸஸுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது இருக்குது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி க்ரோமில் வந்து இது பண்ணுறது, இது வந்து ப்ரௌஸ் அப்டேட்ரு. இதை கிளிக் பண்ணி நீங்கள் லெட் மீ பிக்கப் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிரைவரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆகிட்டு இப்போ அப்டேட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துச்சு. க்ளோஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா டிரைவருமே அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் யூஎஸ்பி போட்டு ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ரபிள் ஷூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து அதர் ட்ரபிள் ஷூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்ஸ், அப்புறம் ப்ளூடூத்து, கேமரா, கீபோர்டு எல்லாமே வரும். இதில் வந்து நீங்கள் நெட்வொர்க் அடாப்டர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஃபோல்டர், அப்புறம் கீபோர்டு, இது 3ஐயும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரன்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது ரன்னுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டிங் இஷ்யூஸ் வந்து இப்போ டெடிகேட் ஆகிட்டு இருக்கும். இஷ்யூஸ் இருந்தால் ஃபைன் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரபிள் ஷூட் ஆகிரும். இதை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நீங்கள் பிசி ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் மெத்தட் என்னன்னா உங்களோட சிஸ்டம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட விண்டோஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட ஒர்க் ஆகாமல் இருக்க யூஎஸ்பி போர்ட்ஸு, அப்புறமா டச் போர்டு, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை 3 பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். நீங்கள் உங்களோட க்ரோம் போயிட்டு க்ரோமில் உங்களோட சிஸ்டம்க்கான அடிஷ்னல் டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட சிஸ்டம் நேம் வந்து டைப் பண்ணி சீரியல் நம்பரோட டைப் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த லினோவோ E41-25 என்னோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட சிஸ்டமோட நேம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு யூஎஸ்பி டிரைவர்
டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் வெப்சைட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வந்து லினோவாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா lenovo.com வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டமோட அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிரைவர்ஸோட அப்டேட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ டிரைவரு, அப்புறம் ப்ளூடூத்து, கேமரா, இது மாதிரி நிறையா டிரைவர்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ யூஎஸ்பி போர்ட்டுக்காக என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் ரிப்பேர் கேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்பவும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து ஒர்க் ஆகும். இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒன் டைம் வந்து உங்களுக்கு பிசி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஎஸ்பி போர்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஃபியூச்சர் டேஸ்மே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.